அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கீதாக்கா பேசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் காலையில இருந்து எடுக்கிற ரொட்டீன் தான் இது. காலையில செய்யறது. நான் காலையில என்ன செஞ்சேன், மத்தியானம் என்ன செய்யறேங்கிற வீடியோவை வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். அது என்ன டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து குக்கர்ல வந்து பால் வந்து தீஞ்சு போயிடுச்சோ, இல்லை சாப்பாடு வச்சு தீஞ்சு போயிடுச்சோ, இந்த மாதிரி பாருங்களேன், தேய்ச்சி போனாலும் அது போகாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதை ஸ்டவ்வில் வச்சு சூடேற்றணும்னா அரை எலுமிச்சம்பழம் ஊற்றணும். எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு இது வந்து நிர்மா பவுட்ரு, துணி துவைக்கிற பவுட்ரு, அதை வந்து நமக்கு ஒரு அரை ஸ்பூனும் கொஞ்சம் போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவே இந்த பாருங்க சின்ன பழம் தான், ஒரு தோல் மாதிரி இருக்கிறத நான் புளிஞ்சு விட்றேன். அப்படி அதை உள்ளே போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நான் நிர்மா போட்டு போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சூடேறி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே அப்படியே பளின்னு விட்டு போயிடும். நம்ம அதிகம் வந்து ஸ்டெயின் பண்ணி தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது அடிக்கடி எல்லாமே அப்படிதான் தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போ வந்து இப்போதான் அடுப்பில் வச்சிருக்கேன். நல்லா கொதிட்டோம். கொதிஞ்சோன்னா நான் உங்களுக்கு வந்து அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பழமும் நிர்மா பவுடரும் போட்டு ஊற வச்சிட்டோம். இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம கம்பி நாரை போட்டு லைட்டாக தேய்ச்சாவே போதும். பளின்னு எல்லாமே ஒன்றா நல்லா வெள்ளையாக வந்துடும். இது ஒரு டிப்ஸு, யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பழமும் நிர்மா பவுடரும் போட்டு ஊற வச்சிட்டோம். இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம கம்பி நாரை போட்டு லைட்டாக தேய்ச்சாவே போதும். பளின்னு எல்லாமே ஒன்றா நல்லா வெள்ளையாக வந்துடும். இது ஒரு டிப்ஸு, யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இங்கே காலை டிஃபனுக்கு வந்து இடியாப்பம் வந்து இங்கே ரெடிமேடாகவே கிடைக்கிது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது டேட்டு மட்டும் பார்த்து எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து மொத்தமாக கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெடிஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ என்னன்னா, நான் இடியாப்பத்தில் நான் மசாலா இடியாப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ அது மாதிரி செய்வோம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் அரிஞ்சிக்கிறேன், பெரிய வெங்காயம். ஒரே ஒரு தக்காளி பழம் அரிஞ்சிருக்கேன். இது ரெண்டும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 இடியாப்பத்தை எடுத்து ஓவனில் நான் வந்து சுட வச்சுக்கிறேன். நான் வந்து இப்போ அதை பற்ற வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு, இது வந்து உளுந்தம்பருப்பு, ஜீரகம் வந்து ஒரு சிட்டிக்கு அளவு போட்டுக்கிறேன். இப்போ வந்து கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். என்ன பொருள் எடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து வெங்காயம் தக்காளியோட நம்ம வதக்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு சிட்டிக்கு அளவு, ஏன்னா யாரும் காரம் எடுத்துக்கிட்டா நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் இங்கே சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் கம்மியாக எடுத்துருக்கேன். ஒரு சிட்டி அளவு தான் நான் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன்.
அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி பொடி எடுத்துக்கிறேன். இட்லி பொடி வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை மாதிரி செய்யும் போது நம்ம இட்லி பொடி எடுத்துட்டோம்னா ரொம்ப ருசியா இருக்கும். நீங்க வேணா செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கும். இப்போ இதோட நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலாவும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணி அளவு வந்து இதை வந்து ஊற்றிக்கிறேன். இதனால நம்ம வந்து அந்த வரன்னு இல்லாமல் இப்போ நம்ம கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து இடியாப்பத்தை வந்து உதுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கிரேவி கிடச்சிருக்கு, அந்த மாதிரி தண்ணி ஊற்றுறோன்னே. இப்போ வந்து நம்ம உதுத்து வச்சுருக்குறோம் இடியாப்பத்தை. நான் அதை வந்து எல்லாத்தையுமே மசாலா போட்டுக்கிறேன். நம்ம உதுத்து வச்ச இடியாப்பத்தோட இந்த மசாலாவில் போட்டு நம்ம கிண்டிக்க வேண்டியதான். நம்ம வந்து நல்லா கிளறிட்டு வச்சு இந்த பாருங்க. இப்போ வந்து நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். கிளறி வச்சதை எல்லாத்தையுமே நம்ம வந்து குட்டியாச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து சர்மிளாக்கா வந்துட்டாங்க. வாங்க சர்மிளாக்காவையும் அவங்க பொண்ணையும் போய் பார்ப்போம். பாப்பா ஹாய். ஹலோ. இவங்க தான் டேனியல், டேனிலா. அட்டென்ஷன் பேசுங்க பேசுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ட்ரிச்சிலேருந்து துபாய்க்கு வந்திருக்கேன். ரொம்ப எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எல்லாத்துமே ரொம்ப பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க? 3 வருஷம். 3 வருஷமா? லாஸ்ட் இயர், லாஸ்ட் ஜனவரி, லாஸ்ட் ஜனவரி வந்தீங்கல்ல. டிசம்பர் வந்துட்டு ஜனவரி 29க்கு எதுக்கோ போனீங்க. நானா? நீங்க பேசுங்க பேசுங்க. இன்னைக்கு நோ சாசேஜ். சாமானா அவ வெட்டிட்டு இருக்கா. கட் பண்ணிருக்கேன். இல்ல அக்காவுக்கு வந்து ஹாட் டாக்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்களா. அதான் இன்னைக்கு வந்து டானி என்ன பண்ற? நான் சாசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். சாசேஜ் ஃப்ரான்ஸ். இதுதான் வந்து இதுக்கு வந்து ஹாட் டாக்னு சொல்லுவாங்க, சாசேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து சிக்கன்ல இருக்கு, சிக்கன் மட்டன் எல்லாத்துலயுமே இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. நம்ம வந்து சிக்கன் தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளஷ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரீ குக் பண்ணி அதை வந்து ஒரு டியூப் மாதிரி ஒரு இதில் போட்டு அது உண்டாக்கிடுது. இது லைட்டாக பாயில் பண்ணியும் சாப்பிடலாம், இதை ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம். வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நம்ம கிரேவி பண்ணுற மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம். ஒரு 5 minutes ஒர்க்கு தான், அது ரொம்ப ஈஸி. இங்கே உள்ள குழந்தைங்க எல்லாருமே இது ரொம்ப அடிக்ட்டு இந்த சாசேஜ். என்னடா பண்ண போறீங்க? இதை கொடுத்துட்டா போதும், அவங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். அந்த மாதிரி இது ஒரு முக்கியமான உணவு பொருள் இங்க குழந்தைங்களுக்கு, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. டானி என்ன பண்ண போற சொல்லிரு. கொஞ்சம் ஃப்ரை பண்ண போறேன். இந்த நார்மலாவும் ஃப்ரை பண்ண, டீப் ஃப்ரை பண்ண போறேன். ஸோ சாசேஜ் ஃப்ரான்ஸ் ஸோ நான் மீடியமாக ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ண போறேன். ஓகே கனீனு. நான் வந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பீக்கங்காய் செய்ய போறேன். பீக்கங்காய் வந்து சர்மிளாக்கா வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உரம் போடாம நம்ம ஊர்ல அங்க விளைஞ்ச பீக்கங்காய், அதனால இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அக்கா வந்து எனக்கு வந்து துவையல் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் சுட்டு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சுடுறதுக்காக பீக்கங்காய் வச்சிருக்கேன். அப்புறம் 2 பீக்கங்காய் வந்து அது கடையிறதுக்காக சீவி வச்சுட்டேன். இந்த தோலையும் வந்து நான் வந்து பீக்கங்காய் இந்த ஒரு இதான் துவையலும் சுட்டு செய்யறது 2 துவையல் பண்ண போறேன். ஒரே இதுல 2 துவையல் செய்ய போறேன். அப்புறம் குழம்புலாம் வந்து ஊர்ல கொடுத்து விட்டுருக்காங்க. என்னென்ன குழம்புன்னு சாப்பிட்றப்ப பார்ப்போம். அதுக்காக துவையல் ஐட்டம் மட்டும் பண்றேன். ஆலிவ் ஆயில் ஊத்துறேன். ரொம்ப ஊற்ற வேணாம், ஜஸ்ட் 2 pinch. இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம். அக்கா அப்படியே இங்கிலீஷ் பேசுவேன்.
இப்போ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நான் இது ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம ஒன்று போடலாம். ஸோ ஓகே, ஹீட் ஆகாமல் இதுக்குள்ளே நம்ம போட்டுடணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ரெட் சாஸ் போட்டுட்டு நமக்கு வேண்டியது இது பண்ணலாம். உங்களுக்கு சாசேஜ் வேணும், சாஸ் எது வேணும்னா இருக்குது, சில்லி சாஸ் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கிறேன்னா பெப்பரா வரவே மாட்டுது. ஸ்பூன் இருக்குதாடா பக்கத்தில் எடுத்து பாருங்க, அதில் ஏதாவது ஸ்பூன் எடுத்துக்கோங்க டக்குன்னு. கறி லீவ்ஸ் போடுறேன். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். கருவேப்பிலை வந்து ஊர்லேருந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கள் ஓப்படியாருக்கு ஊருக்கு போனதுனால எங்கள் மருமகம் 2 பேரும் பிச்சு கொடுத்துருக்காங்க. மருமகளும் பேர பிள்ளைங்களும். நன்றி எல்லாத்துக்கும். நான் இப்போ செய்கிறது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் செய்கிறேன். இது வந்து ரெட் சாஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க. நான் சாஸ் எடுத்துட்டு போடணும். இது சில்லி சாஸ். கொஞ்சமாக போட்டால் போதும். நான் பெப்பர் போட்டிருக்கேன், அதனால ஸ்பைசஸ் இருக்கும். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் இப்போ ஆட் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ளேமில் வைக்கிறேன், இன்னும் வேகணும். இப்போ வந்து பீக்கங்காய் பாருங்க நல்லா சுட்டாச்சு. சுட்டுட்டேன், சத்த நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம கழுவி இனிமேல் பீக்கங்காவை அரைக்க வேண்டியதான். புளி ஊற போட்டிருக்கேன். வந்தனோன்னா இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த துவையல் அந்த பண்ணுறதுக்கு பீக்கங்காய் வந்து சுட்டு வச்சுட்டேன். இந்த தோலில் துவையல் செய்கிறதுக்கு வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பீக்கங்காய் தோல். இந்த தோல் வந்து இப்போ நம்ம என்னென்ன போடணும்னா, பூண்டு, வரமிளகாய், புளி, தேங்காய், அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்னா, நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு அரைக்க வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் இருக்கட்டும் வதக்கி. சுட்ட பீக்கங்காவுக்கு என்னென்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 இதுலையுமே அதே தான் வைக்கணும். அதில் தேங்காய் சேர்க்கணும், இதில் தேங்காய் சேர்க்கலை, அவ்வளோதான். பீக்கங்காய், புளி, வரமிளகாய், பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம், அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து பீக்கங்காவை நல்லா தேய்ச்சிட்டேன், கழுவி தேய்ச்சிட்டு, அவ்வளோதான். வரமிளகாய், பூண்டு, புளி, இது தேவையான அளவு உப்பு போடுறேன். நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அரைப்பு அரைச்சிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சாச்சு பாருங்க. இப்படி தான் இருக்கும் துவையல். இன்னும் நம்ம அடுப்பில் வந்து வாட்டினோம்னா இன்னும் கூட நல்லா கருப்பாக இருக்கும். துவையல் நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த பாருங்க, இந்த துவையலை வந்து நான் இந்த கிண்ணத்தில் வலிச்சு வச்சுக்கிறேன். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, இதுக்கு என்னென்ன போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் தோல், தேங்காய், பூண்டு, வரமிளகாய், புளியை சேர்த்துக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு. இதை இப்போ நான் அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து இந்த துவையலை வந்து நம்ம வலிச்சு வச்சுட்டோம் கிண்ணத்தில். இப்போ இதை வந்து இந்த இது என்ன கலர் வந்துருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் பீக்கங்காய் துவையல் அரைச்சோம்ல, தோலில் அரைச்சோம்னா அந்த துவையல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்குறேன். தாளிக்கிறதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய்,
அப்புறம் நல்லெண்ணெய் பொரிஞ்சதுக்காடு ஒரு கடுகு போட்டுக்கிறேன். இது கடுகு உளுந்தம் பருப்பு. கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு பொரிஞ்சோன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் கடுகு பொரிஞ்சோன்னா வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து துவையல் அதை போட்டு கரெக்டாக வேண்டியதான். வந்து பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலை வந்து சேர்த்துக்கலாம். அதான் இதை வந்து இப்போ நம்ம வதக்கி விட்டு துவையெல்லாம் இப்போ அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். என்னென்ன கிரேவி ஊர்லேருந்து கொண்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டுக்கறி, இது வந்து குடல் கிரேவி, குடல் கிரேவி, இது வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல், இது 3 கொடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து துவையல். சரண்டாக்கா சாதனா செஞ்சது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். நான் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா காரசாரமாக இருக்குது. ஊரில் இருக்க மாதிரி இருக்கு, ஊர் சமையல். அந்த வீட்டு நம்ம ஊர் மசாலானா அது ஒரு டேஸ்ட்டு. ரெண்டாவது குடல் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லக்கா. நம்ம ஊர் கறி, வெள்ளாட்டு கறி. ரெண்டாவது இந்த மாதிரி குடல் நம்ம சாப்பிட முடியாதுல்ல, அந்த டியூப் கிடைக்காது. இந்த இது மட்டும்தான் டியூப் கிடைக்காதா? ஆமா, இந்த இது மட்டும்தான் கிடைக்கும். அந்த கருப்பு இருக்கும்ல, இது மட்டும்தான் கிடைக்கும். டியூப் எல்லாம் இது அப்படியே சுருள கிண்டும் போது அந்த ஒரு டேஸ்ட் அது ஒரு மாதிரியா தான் இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய். பாப்பாட்டி பாய் சொல்லுங்க. பாய். பாய்.